நான் சாகுற காலத்துல யாரும் என்ன தூக்கிட்டு போய் எல்லாம் பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே போய் சுடுகாட்டுல படுத்துப்பேன் அப்படின்னு ராதிகா அவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு வசனம். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசி காதலிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சிறுமியோட தலையில தட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போறதுக்கு கிட்டத்தட்ட 10 தலைமுறை போராட்டம் நடத்திருக்கு. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறதுக்கு பின்னாடி பெரிய போராட்டங்கள் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆழமான ஒரு செய்தியை அந்த வசனம் சொல்லுது. ஒரு வீட்டுக்கு பெண் இல்லைன்னா அது ஒரு வீடே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருப்பாங்க. அதுல முனிஸ்காந்த் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு திருமணம் ஆகாம இருக்கும். மருத்துவமனையில தாய் கிழவி சாக கிடக்கும்போது அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த தாய் கிழவியோட மகன்கள் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த சீஃப் டாக்டர் வந்து கூப்பிட்டு, ஒருத்தருக்கு புரியாத மொழியில பேசுறது உங்களுடைய திறமையோ அறிவோ கிடையாது, அது மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொழி சார்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுத்தறிவு சிந்தனையை வந்து விதைச்சிருப்பாரு இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்கள். மறு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அப்ப அவங்க மகள் வந்து தாலி கட்டும்போது, தலையை குனிஞ்சிட்டு ஏன் தாலி கட்டுற, எத்தனை நாளைக்கு இதே பண்ணுங்க, தலையை நல்லா நிமிர்ந்து நேரா நின்று தாலி கட்டிக்கோ அப்படின்னு சொல்ற இடமா இருக்கட்டும். கோயில் படிக்கட்டுகள்ல எல்லா பெண்களும் உட்காந்துருப்பாங்க. சிறுமிகள், பெண்கள், வயசானவங்க, அப்படி எல்லாரும் அந்த படிக்கட்டு முழுமைக்கும் அப்படியே அடுக்கா உட்காந்துருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசி மகிழ்ச்சியா அவங்க வந்து அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கேமரா எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த ஒட்டுமொத்த பெண்களையும் அப்படியே கவர் பண்ணி அப்படியே மேல் நோக்கி அந்த கேமரா போகும். தாய் கிழவி டாப்ல உட்காந்துருப்பாங்க. அப்படியே கம்பீரமான ஒரு ஒரு தோற்றத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படியே அதுக்கு மேல வந்து அந்த சாமி சிலை இருக்கும். இந்த ஷாட் வந்து அப்படியே மெய் சிலிர்க்கிற ஒரு 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 ஷாட்டா இருந்துச்சு அது எனக்கு பார்க்கும்போது. பெண்களை எவ்வளவு உயர்வான, எவ்வளவு மன வலிமையோடு இருக்கணும், உங்களுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கறது சொல்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் தாய் கிழவி. பெண்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள், அவ்வளவு மன வலிமை படைத்தவர்கள். அந்த இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இன்னும் நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது, பெண்களை இன்னும் நம்ம மதிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இதை பெண்களும் புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க.